ஒரு 1.5 நிமிஷம் ஒதுக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டு போங்க, தள்ளி விட்டு போயிடாதீங்க மக்களே. ஒரு கார் டிரைவர், ரொம்ப நல்ல மனிதர். காலையில் ஃபஸ்ட்டு அவரோட சவாரியை ஜங்ஷனில் பிக்கப் பண்ணிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த கஸ்டமராக வந்திருக்கவர் யார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். கொஞ்சம் தூரம் போகும்போதே ஒரு பைக்காரர் திடீர்னு குறுக்க வந்துடுறாரு. அவர் மேலே தான் தப்பு. ஆனால் கார் டிரைவரை பயங்கரமாக திட்டுறாரு. ஆனால் கார் டிரைவர் எந்த ரியாக்ஷன் பண்ணல. அவரோட வேலையை அவர் பொறுமையாக பார்த்துட்டு காரை ஓட்டிகிட்டு போகிறாரு. இதை அந்த கஸ்டமர் நோட் பண்ணிக்கிட்டே வராரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு லாரி குறுக்க வருது. அவரும் பயங்கரமாக திட்டுறாரு, கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுறாரு. இவர் எதுவுமே கேர் பண்ணல, போயிட்டே இருக்கார். இது மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. அவரும் பயங்கரமாக திட்டுறாரு. யாருக்குமே எந்த ரியாக்ஷன் பண்ணாமல் இவர் காரை பொறுமையாக கவனமாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கார். இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்த அந்த கஸ்டமர் திடீர்னு கேட்குறாரு, ஏங்க இவ்வளோ திட்டுறாங்க, உங்கள் மேலே தப்பு இல்லை, உங்களுக்கு கோவமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம கார் டிரைவர் தான் பேச ஆரம்பிக்கிறார். சார், அவங்களாம் நிறைய குப்பை வச்சுருக்காங்க, அதை என்கிட்ட கொட்டிட்டு போகிறாங்க. நான் அதை வாங்கி வைக்கிறது குப்பை தொட்டி கிடையாது. ஸோ என்கிட்ட குப்பையும் கிடையாது திருப்பி கொட்டுறதுக்கு. ஏன்னா என்னோடய வேலையை தான் நான் பொறுப்பாக பார்க்கணும். அது இல்லாமல் என்ன நம்பி நீங்கள் காரில் வரீங்க, உங்களை சேஃபாக கொண்டு போய் நான் இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட காரை நிதானமாக ஓட்டிக்கிட்டே இருக்காருங்க. பயங்கர ஆச்சரியம் இந்த கஸ்டமருக்கு, பிஸ்னஸ் மேனுக்கு. கீழே இறங்கி அவர் அந்த பணத்தை அவர் கையில் கொடுத்துட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே யோசிச்சுட்டே போகிறாரு. நம்ம எவ்வளோ எவ்வளோ கோவப்பட்டுலாம் திட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நடந்து போகிறாரு. ஸோ அதே மாதிரி தாங்க இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டப்ப எனக்கும் நான் எவ்வளோ கோவப்பட்டிருக்கேன், எவ்வளோ திட்டியிருக்கேன் எவ்வளோ அப்படின்றது எனக்கும் ஸ்ட்ரைக் ஆச்சு. நீங்களும் யோசித்து பாருங்கள் நண்பர்களே. பிடிச்சிருந்தா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை என்ன பண்ண சொன்னது பிடி ஜெயராமன் சார், அவருக்கு நன்றி.